இப்போ நார்மல் நிறைய தொழிலதிபர், விளையாட்டு வீரர்கள், நிறைய இருக்கிற இப்போ படித்த கார்ப்பரேட், பல மொழிகள் தெரிந்த டெக்னிக்கல் சாமியார்கள், பல விஷயத்தில் இந்த உலகத்தையே புரட்டிப்பட வந்த இறை தூதர்கள், இந்த உலகத்துக்கே புது விடியலை கொடுக்க வந்த ஞான கல்வியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிற பெரிய பெரிய இறை மேதைகள்லாம் வந்திருக்காங்க. இறை மேதைகள்லாம் ஆங்காங்கே ஒரு மடங்கள் வைத்து, ஒரு ட்ரஸ்ட்டு வைத்து இறைவனை பரப்புவதற்கு, இறைவனை பார்ப்பதற்கு, ஞான கல்வியை கொடுப்பதற்கு ஒரு மாணவர்களுக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா ஃபீஸையும் வாங்கக்கூடிய உயர்ந்த ஞானம் பெற்ற குருமார்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் அவர்கள் உயிர் துளி கொஞ்சம் விழிச்சிருக்கும். அந்த உயிர் துளி விழித்தது இன்னொரு உயிர் துளியோட ஈர்ப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த உயிர் துளி கொஞ்சம் அந்த விழித்த உயிர் துளியோட ஒரு செயலுக்கு போகுது. சிலது எப்பயாவது நம்ம உயிர் துளி விழிக்குமான்னு சொல்லுது போயிட்டுருக்கு. இந்த அடிப்படையில் இங்கே ஆங்காங்கே நடக்குது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் அந்த இசை லயத்து அந்த ஒரு ஈர்ப்பு, உயிர் துளினாவே அதுக்கு இசைன்னு பேர், அதுக்கு ஒரு ஈர்ப்புன்னு பேர். ஆனால் அந்த ஈர்ப்பு இல்லாமலே எத்தனையோ தம்பதிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஈர்ப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் இங்கே இயங்கிக்கிட்டே இருக்கு. எத்தனையோ கணவன் மனைவிக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இவருக்கு பொருத்தல்ல, உங்களுக்கு இவருக்கு மிஸ்மேட்ச்சு, நீங்கள் எப்படி இவரோட இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த ஊரில் இருக்கிறீங்க, என்னங்க நீங்கள் எப்படிங்க இந்த படிப்பை படிச்சுட்டு இந்த வேலை செய்கிறீங்க. அதெல்லாம் காரணம் அங்கே ஈர்ப்பு இல்லாமல் தான் நடக்குது. ஒரு சின்ன சின்ன ஈர்ப்புகளை வச்சுக்கிட்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நிஜமான ஈர்ப்பு, நிஜமான செயல் ஒரு யோகி என்பவன் இந்த இசை சித்தியாகணும். இது தியானத்தால் நடக்கப்படணும். நிறைய யோகிகளுக்கு இந்த இசையிலே சில வரையறை இருக்குது. சில பகுதிகளை மட்டும் பெற்றிருப்பாங்க. சில சின்ன செயல்களை மட்டும் இசையில் பெற்றிருப்பாங்க. பெரிய சிவன் என்பவர் காலத்துக்கும் அழியாத செல்வமாக இருக்கிறதும், காலத்துக்கும் அவர் அழியாத பொருளாக இருக்கிறதும், எத்தனை கடவுள்கள் தோன்றினாலும் மறைந்தாலும் சிவன்னு சொல்கிறதுக்கு மட்டும் எல்லாரும் ஈர்த்து போய் நிற்கிறதுக்கும், சிவன்னு எல்லாரும் தந்தை என்று அழைக்கிறதுக்கும், எத்தனை யுகங்கள் மாறினாலும் அந்த சிவனுடைய பேர் மட்டும் மறையாமல் நிற்கிறதுக்கு காரணம் அது என்றும் இசையாக இருக்கிறது. அது என்றும் பிரணவோட ஒளியாக இருக்கிறது. அது என்றும் ஓமாக இருக்கிறது. அது என்றும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தியாக இருக்கிறது. அதோடைய இசைக்கு முன்னால் எத்தனை ஜீவன்கள் தோன்றாலும் மறைந்தாலும் அதுக்கு முன்னாடி போய் நிற்க முடியலை. அதனால தான் எத்தனையோ யோகிகள், குருமார்கள் சொல்லுவது, நாமும் சொல்வது, அந்த பிரம்மத்துக்கு முன்னால் போய் நிற்கும்போது அதோட இசைக்கு முன்னால் நாங்கள் கரைந்து போகிறோம், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறோம் என்பது தான் உண்மையான செயல் வடிவமாக இருக்குது. இதை தத்துருவமாக இதை தியானத்துக்குள்ள ஒரு மனிதன் சித்தி செய்து கொள்ள வேண்டும். தியானத்துக்குள்ளேருந்து ஒரு மனிதன் அவனுக்குள்ள நடக்கிற தியானத்துக்குள்ளேருந்து பிரபஞ்சத்தால் ஒரு அனுபவம் கிடைக்கணும். இது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நம்ம இந்த அனுபவத்தை உணர்த்தப்பட்டு பார்க்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கப்பட்டு தான் நான் பேசுகிறேன். இதில் எனக்கு எதுவும் கிடையாது. இதுதான் உண்மை. அந்த செயலுக்குள்ளே இருக்கிற வடிவத்துக்குள்ள ஒரு தியானம் என்பதற்கு மூலப்பொருள் இதுதான். அதிலிருந்து அது கிடைக்கப்பட்டு அது ஒரு செயல் வடிவமாக மாறணும். இது நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இதை ஏன் வெளிப்படுத்துகிறோம், இதை ஏன் சொல்கிறோம், இதை ஏன் செய்யப்படுறோம்னா செயற்கையாகவே இங்கு மனிதர்கள் வாழ்கிறாங்க. ஒரு மனிதன் யோகி ஆக வேண்டாம், ஒரு மனிதன் கடவுளாக வேண்டாம், ஒரு மனிதன் கடவுளை கும்பிட வேண்டாம். ஆனால் இந்த வாழ்க்கை என்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல, இந்த உலகத்தோட மையம் என்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல, இந்த வாழ்வியலை தெரிஞ்சுக்கிட்டு வாழணும்ல. அதுதான் கஷ்டமாக இருக்கிறது. எத்தனை மனிதர்கள் என்ன பேசினாலும் நிஜமாகத்தான் இருக்கும். நிஜத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நிஜத்தை எதுவும் செய்ய முடியாது. எத்தனை செயல்கள் நீங்கள் செய்து பார்த்தாலும், நான் தான் சொல்லிட்டேன், எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்தவங்களாம் என்னாச்சு, எத்தனை தலைவர்கள் உலகம் முழுக்க பல நாடுகளை அழித்த தலைவர்கள்லாம் என்ன ஆனோம். அந்த மாதிரி நீங்கள் தோன்றி 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 மறைந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த தியானத்தில் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்று பிறரை ஈர்க்கக்கூடிய செயலையும் இந்த உண்மை தத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பது ஒரு இயற்கையாக தோற்றி வைக்கப்பட்டது. அது இயற்கையிலிருந்து சில செயலாக்கத்தை சொல்வதை முற்படுவதை நாம் கூறுகிறோம். இதுதான் அதோடைய செயல் வடிவம். தியானம் என்பது
அது இயற்கையாக தானாக அனுபவம் பெற்று அந்த அனுபவத்திலிருந்து அந்த ஆன்மா உரைப்பதை, அந்த ஆன்மா சொல்வதை, அதை ஒரு செயல் வடிவத்தோடு பிரபஞ்சத்தோடு தொடர்பு படுத்தி அதை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். இதுக்குள்ளே வேறு எந்த வடிவமோ வேறு எந்த செயலோ இல்லை. நல்ல செயலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் தியானம் பண்ணுற எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம் உலகத்தில். காலை மாலை இரவு சரியாக குடும்பத்தை பார்த்துக்கொண்டு உடலை விட்டு விடாம உடல்ல சரியா இருக்கணும். சுவாசத்திலேருந்து கீழே ஒரு செயல், இடுப்புல ஒரு வேலை, இடுப்பு ஒரு மலைன்னு வச்சுக்கோங்க. இடுப்புல இருந்து ஒரு ஒத்தையடி பாதை போகும். அதுதான் 7 சக்கரத்துக்கான பாதை. அந்த 7 சக்கரத்துக்கான பாதையில் அப்படியே நடந்து போனோன்னா மேலே தலையில மண்டை இருக்குல்ல, அது ஒரு மலை. அந்த மலையில ஒரு மூலாதாரம் இருக்கு. அந்த கீழ்மலையும் மேல்மலையும் இணைக்கிற ஒத்தையடி பாதை எதுனா 7 சக்கரம். இந்த கீழ் மலையில் இருக்கிற மூலாதாரம் இடுப்புல இருக்கிறது சரியா ஏங்கிருச்சு, மலையில தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா இங்க கீழே இருக்கிற அந்த ஒத்தையடி பாதையில உன் கீழே இருந்து தொப்புளுக்கு கீழே இருந்து மேல இருந்து இப்படி இதய பகுதியில் ஏறி நீ இங்க போய் தலையை போய் இந்த மலையை போய் நீ தரிசிக்கலாம். இந்த மலையோட உச்சிக்கு நீ போயிடலாம். இப்போ இந்த மலையோட உச்சிக்கு நீ போறது கீழே இருக்கிறது தூரத்துல பாக்குறது கைலாயம் கிடையாது. கைலாய மலைக்கு மேல போய் நின்னா எப்படி இருக்கும்? கைலாய மலைக்கு போறதே கஷ்டம். அதே மாதிரிதான் இடுப்புல இருந்து ஒருத்தன் அந்த மலை தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறான். மேலே ஏறி எங்க போறான்? இதயத்துக்குள்ள. இந்த இதயம் சுத்தமா இருச்சுங்களேன். இந்த இதயத்தை ஒருத்தன் சமன் செய்துட்டானா இறைவனை காணுகிறான்னு அர்த்தம். இந்த இதய பகுதியை எவன் ஒருவன் சரியாக கையாளுகிறானோ, கீழே இடுப்புலேருந்து முடிச்சுட்டு அந்த சக்கரம், நம்ம சொல்ற சக்கரம் இருக்குல்ல, அதுதான் ஒத்தையடி பாதை. அந்த ஒத்தையடி பாதையிலேயே ஒருத்தன் மேலே வரும்போது இதயத்தில் ஒரு பெரிய வேலை நடக்கும். அந்த இதய பகுதியில் ஒருத்தன் சரியா செஞ்சுட்டானா மனதோட செயல் நின்று போகும். அங்க மனம் நின்னா இறைவனை பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு உருவாகும். அப்ப இதயத்துல ஒரு செயல் நின்றுச்சுன்னா தலையில ஒரு வேலை நடக்கும். அப்ப தலைக்கு மேலே ஏறுறதுக்கு, மலையோட உச்சிக்கு ஏறுறதுக்கு, உச்சி மலை 7வது மலையை ஏறுறதுக்கான வாய்ப்பை பெறான். அப்ப அந்த 7வது மலையில ஏறும்போது 7வது மலையும் போய் தொடரானா அங்க ஒரு மூலாதாரம் இருக்கு. அப்ப இந்த பாதை சக்கரம் 2 மலை இருக்கு. இந்த 2 மலையையும் ஒரு சரியாக ஒருத்தன் இணைச்சிட்டான், ஒரு செயல் செஞ்சுட்டானா அவன் உடம்பை தாண்டி, இந்த உடலை தாண்டி பிரபஞ்சமா மாறிடுறான், இந்த செயலா மாறிடுறான். அப்ப அவனுக்கு இந்த 2 மலைகளை இணைத்து, இந்த எல்லா சக்கரத்தையும் இணைத்து ஒரு மலையில மேலே ஏறி உடம்புக்கு மேலே போனவன் யாருன்னா மகாவதர் பாபாஜி. அவரை தான் குண்டலினி சக்தின்னு அழைப்பாங்க. அந்த குண்டலினி சக்தி என்பது 2 நாடிகளையும் எல்லா சக்கரத்தையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்தவருக்கு பேர் தான் இந்த ஆற்றல், இந்த சக்தி. அதுக்கு தான் ஒரு நாடிக்கு இச்சா சக்தி, ஒரு நாடிக்கு கிரியா சக்தி. அதுக்கு தான் அந்த 2 நாடிக்கு 2 சுவாசமாகத்தான் இந்த சந்திரக்கலை சூரியக்கலை வச்சது. இந்த செயலை தான் லாகிரி மகாசாயருக்கு குண்டலினி சக்தியாக அடியேன் நான் இருக்கிறேன்ல, இதே செயலை கிரியாங்கிற கலையை, தன்னுடைய கலையை எடுத்துட்டு அவர்கிட்ட லாகிரியிடம் தீட்சை கொடுத்து இந்த சக்தியை உன்னிடம் நான் செலுத்துறேன். இந்த சக்தியை பல ஆண்டுகள் உட்காந்து காடு மலைகளில் உட்காந்து தவம் செய்யணும். நீ ஆல்ரெடி என்னோடு பணி செய்தவன், என்னோடு ஒரு செயல் செய்தவன், இந்த நாடியை நீ ஆல்ரெடி இணைத்தவன்.